கூலி டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, சத்யராஜ், அதுக்கடுத்து சுதிஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க நாளைக்கு உலகமெங்கும் ரொம்பவே கிராண்டாக வெளிவர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் பேன் இண்டியன் திரைப்படம் டெஃபினட்டாக நல்லா இருக்கும். இந்த தமிழ் சினிமாவுக்கு முதல் 1000 கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் ஆகக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் எல்சியூக்குள்ளே வருமா வராதா அப்படின்றது மட்டும்தான். நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அஃபிஷியலாக அவரே சொல்லியிருக்காப்புல, இது வந்து எல்சியூ கிடையாதுங்க, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன் ஃபிலிம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் அதிலிருந்து விக்ரம் படத்தில் காணாமல் போன 2 கண்டெய்னர் இந்த படத்தில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது எல்சியூ தான். 30 வருஷம் அதுலேயும் வரும், இதுலேயும் 30 வருஷம் வருது. அப்போ டெஃபினட்டாக இது வந்து எல்சியூ தான். அந்த படத்துடைய கேமராமேன் தான் இந்த படத்துக்கும் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காப்புல, கண்டிப்பாக அது எல்சியூ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபேன் தேரி வந்துக்கிட்டே இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். எப்பயுமே நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் படம் நாளைக்கு வருதுன்னா இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லுவாப்புல, ஒன்று இன்றைக்கி கைதி படத்தை பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி எதனா சொல்லிட்டு போவார் இல்லையா? அந்த மாதிரி இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்காக எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்காப்புல. அதுக்கடுத்து நம்ம ஜெகதீஷ் அவருக்கு நன்றி சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் மூலியமாக தான் இந்த படத்துடைய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆக்டர்கிட்ட நான் போய் இந்த கதை அவர் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இவர் மூலியமாக தான் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அவருக்கு நன்றி சொல்லியிருக்காப்புல. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னொரு விஷயத்தையுமே மீண்டும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படம் எல்சியூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தா அப்போ எல்சியூ இல்லைன்னு சொல்லியிருக்காப்புல. அப்போ கண்டிப்பாக இது எல்சியூ தான். ஐப்போ குறைக்கிறதுக்கு இவர் போய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் எல்சியூன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவரே இல்லைன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் ஏன்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். ஸோ நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போது வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? புக்கிங் பண்ணிட்டீங்களா? எத்தனை மணி ஷோ போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள்.